நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் குறித்து கொடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பு சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. ஒரு இடத்துல கூட முதலமைச்சர் விஜய் என்று குறிப்பிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் பேசலை. அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக விஜய் அவர்களுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் நடுவில் போட்டி பிரச்சனை, விஜய் அவர்களை பார்த்தா ரஜினிகாந்த் அவர்களுக்கு பொறாமை என்கிற ஃபேக் நரேட்டிவை சமூக ஊடகங்களில் விஜய் ரசிகர்கள் தாவேகா தொண்டர்கள் தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் பல இடங்களில் தாவேகாவிற்கும் விஜய் அவர்களுக்கும் பதிலடி கொடுத்துருக்கிறாரு. நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியை தழுவுறாரு. இதனை அடித்து ரஜினிகாந்த் அவர்கள் நேரில் சென்று ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறாரு. உடனடியாக இந்த தாவேகா கும்பல் ரஜினிகாந்துக்கு எதிரான அவதூறுகளை சமூக ஊடகங்களில் பரப்ப ஆரம்பித்தாங்க. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிட்டாரு ரஜினிகாந்த். அதிமுகவையும் திமுகவையும் இணைத்து விஜய்க்கு எதிராக ஆட்சி அமைக்கிறதுக்கு ரஜினிகாந்த் வந்து ஐடியா கொடுக்குறாரு, வேலை செய்கிறாரு என்று இந்த ரூட் மாஃபியா கும்பல் ரஜினிகாந்துக்கு எதிரான அவதூறுகளை சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயாக பரவ விட்டானுங்க. இது ரஜினிகாந்த் அவர்களுக்கு நன்றாக தெரியும். இது எல்லாத்திற்கும் ஒரு முடிவு கட்டணும்னு முடிவெடுத்த ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி விஜய் அவர்கள் குறித்தும் தாவேகா தொண்டர்கள் குறித்தும் பேசியிருக்கிறாரு. தாவேகா தொண்டர்களுக்கு இந்த தாவேகா கும்பலுக்கு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்கிறாரு. உங்களுடைய செயல்பாடு விஜய் அவர்களை கண்டிப்பாக பாதிக்கும். நீங்கள் எது செஞ்சாலும் கடைசியில் பாதிப்புக்கு உள்ளாக போகிற நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்கள் தான் அப்படின்னு இந்த ரூட் மாஃபியா கும்பல் தனக்கு எதிராக பரப்பக்கூடிய அவதூறுகளை மறைமுகமாக பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் ரஜினிகாந்த் அவர்கள் முன் வச்சு பேசியிருக்கிறார். விஜய் அவர்கள் தொடர்ந்து தன்னை ரஜினி ரசிகராக காட்டி தான் வளர்ந்து வந்திருக்கிறாரு. அண்ணாமலை தம்பி இங்கு ஆட வந்தேன்டா, உங்கள் தளபதினா அங்கானா பாட்டு பாட வந்தேன்டா அப்படின்லாம் பாடி தான் தன்னை ரஜினிகாந்த் ரசிகராக முன்னிறுத்தி தான் விஜய் அவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வராரு. மேலே வர ஆரம்பித்ததும் ரஜினிகாந்த் அவர்களுடைய நாற்காலி மேலேயே விஜய் அவர்களுக்கு ஒரு கண்ணு. ஏன்னா இருக்கிறவன் எல்லாரையும் ஆடியோ லான்ச்சில் நீங்கள் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பேச வச்சு புலகாயுதம் அடைகிறது விஜய்க்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒன்று. இன்றைக்கி முதலமைச்சராக கூட விஜய் ஆயிட்டாரு. ஆனால் சூப்பர் ஸ்டாராக நம்மளால் ஆக முடியலையே, கடைசி வரைக்கும் இந்த மனுஷனே சூப்பர் ஸ்டாராகவே இருந்துட்டாரே அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் மீது தான் விஜய்க்கு பொறாமை அப்படின்னு சொன்னா வேணா சரியா இருக்கும். ஆனால் எனக்கு விஜய் அவர்கள் மீது எந்த விதமான பொறாமையும் இல்லை. நான் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தது கிட்டத்தட்ட 38-40 ஆண்டுகள். அவர் எனக்கு பழக்கம், எனக்கு நெருங்கிய நண்பர். அதனால் அவருடைய கொளத்தூர் தோல்வி அப்படிங்கிறது என்னை பர்சனலாக பாதிச்சுது. அதனால் ஒரு தோல்வி ஒரு கஷ்டம் அப்படிங்கிறப்போ அவர் கூட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் நான் போனனே தவிர விஜய் அவர்களை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு அவசியம் இல்லை. அது எனக்கு தேவையும் இல்லை. ஏன்னா விஜய்க்கும் எனக்கும் ஒரு ஜென்ரேஷன் கேப் இருக்குது. விஜய்க்கு அப்பா வயசு எனக்கு 25 வருஷம், என்னை விட விஜய் ரொம்ப சின்ன பையன். ஒருவேளை கமலஹாசன் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாரு அப்படின்னா எனக்கு பொறாமை வந்திருக்கலாம். அப்போ என்ன சொல்ல வராரு ரஜினிகாந்த்னா, விஜய் எல்லாம் எனக்கு போட்டியே கிடையாது, விஜய் எல்லாம் சிஎம் ஆனால் நான் வந்து பொறாமப்பட போடனா, ஒருவேளை கமலஹாசன் அவர்கள் சிஎம் ஆகியிருந்தால் நான் பொறாமப்பட்டிருப்போம் என்னமோ அப்படின்னு சர்காஸ்டிக்கா வேற லெவலில் ஒரு ரீப்ளேயை விஜய் அவர்களுக்கு ரஜினிகாந்த் அப்படின்றவர் கொடுத்திருந்தாரு. இந்த ரூட் மாஃபியா கும்பல் தொடர்ந்து ரஜினிகாந்துக்கு அஜித்துக்கு இவங்களுக்கெல்லாம் எதிராக சமூக ஊடகங்களில் அவதூறை பரப்பிக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரஜினி போய் ஸ்டாலினை சந்தித்ததுக்கு காரணமே அதிமுகவையும் திமுகவையும் சேர்த்து விஜய் அவர்களை வந்து முதலமைச்சர் ஆக விடாமல் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் மேலே ஒரு அவதூறை பரப்பி, ஏன்னா அவங்களுக்கு பயம், பதட்டம், இன்செக்யூரிட்டி. நாளைக்கு நம்ம விஜய்க்கு எதிராக ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்துட்டா என்ன பண்ணுறது? ரஜினிகாந்த் ஸ்டாலின் அவர்களை போய் சந்திக்கிறாரு. அடுத்து ஸ்டாலினுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஆதரவாக ரஜினிகாந்த் குரல் கொடுத்தா என்ன பண்றது? நம்ம விஜய் அவர்களுடைய இமேஜ்ன்றது டோட்டலா காலி ஆயிடுமே. இன்னொரு பக்கம் அதிமுகவை அழிக்கக்கூடிய வேலையும் இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது செஞ்சுக்கிட்டு இருக்கு. 25 எம்எல்ஏக்கள் தாவேகா பக்கம் தாவிட்டாங்க. அவங்க மேல இப்போ வரைக்கும் கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறது பாயல. அப்ப எல்லாமே விஜய் அவர்களுக்கு ஃபேவரா இருக்கு. அதிமுகன்ற ஒரு கட்சியை இல்லாம பண்ணிடணும், அந்த இடத்துக்கு நம்ம வந்துடணும், திமுக வெர்சஸ் டிவிகே அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தலில் கொண்டு
கொண்டு போகணும். ஏன்னா விஜய் அவர்கள் பிரச்சாரத்தின் போது 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே, ஒன்று டிவிகே இன்னொன்று டிஎம்கே அப்படின்னு 2 பேரை தான் பற்றி பேசியிருக்கிறாரு. அப்போ அதிமுக அப்படிங்கிற கட்சி அழியணும் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்க, எடப்பாடி பழனிசாமி தரப்பு அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எப்படியாவது அதிமுகவிற்கு தலைமையேற்க நடிகர் அஜித்குமாரை கூட்டிட்டு வந்தால் சரியா இருக்குமா, நம்மளுடைய கட்சி அப்படிங்கிறது அழியும் தருவாயில் இருக்கு, அஜித்திட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாமா அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் முயற்சி பண்ணிருக்காங்க. ஒருவேளை ரஜினிகாந்தோ அஜித்குமார் அவர்களோ விஜய் அவர்களுக்கு போட்டியாக தமிழக அரசியலுக்குள்ள வந்துட்டா அது மிகப்பெரிய அளவில் நமக்கு பேக் ஃபயர் ஆயிரும், நம்ம ஒன்றுத்துக்கும் இல்லாமல் போயிடுவோம் அப்படின்னு விஜய் தரப்புக்கு நன்றாக தெரியும். அதனால தான் அவங்க வந்துடக்கூடாது அப்படிங்கிற இன்செக்யூரிட்டியில் இந்த ரூட் மாஃபியா கும்பல் ரஜினிகாந்த் அஜித் போன்ற நபர்களுக்கு எதிராக சமூக ஊடகங்களில் அவதூறுகளை அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு தான் ரஜினிகாந்த் அவர்கள் பதில் கொடுத்து இந்த தாவேகா கும்பல் ஒழுங்காக செயல்படணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் விஜய் தான் நாளைக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும், அவர் தான் அனுபவிப்பார், விஜய் எனக்கு போட்டியே கிடையாது, 25 வருஷம் ஜென்ரேஷன் கேப் இருக்கு, கமலஹாசன் ஜெயிச்சு முதலமைச்சராக இருந்தால் கூட நான் பொறாமப்பட்டிருப்பேன், விஜய் எல்லாம் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு விஜய் எனக்கு ஈக்குவலான ஆளா அப்படின்னு சர்க்காஸ்டிக்கா இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் வேற லெவல் பண்ணிட்டாரு ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ரூட் மாஃபியா கும்பல் திமுக அதிமுக ரஜினி அஜித் இவங்களெல்லாம் ஒரு பக்கம் தாக்கி அவங்கெல்லாம் அரசியலில் தலை தூக்கிற கூடாது அப்படின்னு எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இறங்கி வேலை செய்கிறாங்களோ அதே அளவுக்கு ஈக்குவலாக த்ரிஷா அவர்களை எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற முயற்சியிலையும் ஈடுபட்டு வருவதாக தெரிகிறது. ஏன்னா சத்தியம் டிவியில் நேற்றே நம்ம பேசினோம், த்ரிஷா அவர்களை திருச்சி கிழக்கில் தாவேகா வேட்பாளராக நிற்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் செய்தி வெளியிட, குமுதம் இன்னொரு பக்கம் துணை முதலமைச்சராகும் த்ரிஷா அப்படின்னு சொல்லி அவன் போஸ்டர் அடித்து தமிழ்நாடு முழுவதும் அங்கங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கான். ஆக மொத்தத்தில் த்ரிஷா தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள தமிழக அரசியலுக்குள்ள வருவதற்கு ஒரு விஷயத்தை நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ, அதாவது த்ரிஷா வர்றதுக்கு முன்னாடியே நம்ம மீடியா எல்லாத்துலேயுமே த்ரிஷா வரப்போறாங்க 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 அப்படின்னு சொல்லி அது சம்பந்தப்பட்ட விமர்சனம் எப்படி இருக்கு, மக்கள் அதை எப்படி ரிசீவ் பண்றாங்க, மக்களை மைண்ட் செட் பண்றாங்களோ, த்ரிஷா அவர்களுடைய அரசியல் வருகையை நார்மலைஸ் பண்றாங்களோ அப்படிங்கிற கேள்வியும் நம்மளால எழுப்பாம இருக்க முடியல. இந்த ரூட் மாஃபியா கும்பல் சமூக ஊடகங்கள்ல ஒரு போலியான கருத்து திணிப்பை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் பொறுப்பேற்று ஒரு வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ள தமிழ்நாடு சிங்கப்பூர் ஆயிடுச்சு, பாத்தீங்களா டாஸ்மாக் கடையெல்லாம் மூடிருச்சு அப்படின்னு ஒரு வயசான ஆன்டி காலையில 11:30 மணிக்கு போய் டாஸ்மாக்கு முன்னாடி நின்று வீடியோ எடுத்து நான் விஜய் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன், எங்கள் ஏரியாவில் இருக்க ரொம்ப நாளாக பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருந்த இந்த டாஸ்மாகை விஜய் அவர்கள் மூடிட்டாரு அப்படின்னு அந்த ஆன்டி வீடியோ போட்டு அடுத்த 1 மணி நேரத்தில் பார்த்தா அந்த கடை திறந்துருக்கு, குடிமகன்கள்லாம் உள்ளே போய் குடிச்சிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா 11:30 மணிக்கு தான் கடையை திறக்க மாட்டாங்களே, அந்த ஆன்டி கடை திறக்கிறதுக்கு முன்னாடி நின்று வீடியோ போட்டு டாஸ்மாகை இழுத்து மூடின விஜய் அவர்களுக்கு நன்றி அப்படிங்கிற ரீல்ஸை சமூக ஊடகங்களில் பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறானுங்க. அதை இந்த தாவேகா கும்பல் பார்த்து லைக் போட்டு ஷேர் பண்ணி ஐயோ நம்ம அண்ணா தமிழ்நாட்டில் ஒரு புரட்சியை ஏற்படுத்திட்டாரு, சிங்கப்பூரா மாறி கொண்டு இருக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு வாரம் தான் ஆச்சு சீஃப் மினிஸ்டராயே ஆகி இன்னும் ஒன்றும் பண்ணலை. அதுக்குள்ள இந்திய பிரதமராகும் விஜய் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவையும் இந்த ரூட் மாஃபியா கும்பல் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணி ஒழுங்குபடுத்தலாம். முதல்ல நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்க. 2500 ஃப்ரீ சிலிண்டரு, கரண்ட்டுக்கு 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு போலியான வாக்குறுதியை கொடுத்துட்டு 500 யூனிட்டுக்குள்ளே யாரெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ அவங்களுக்கு தான் 200 யூனிட்டு அப்படின்னு பிட்டை மாற்றி போடுறது, இது மாதிரியான வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்க. முதல்ல தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையை நோக்கி நகர்த்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகி நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆனீங்கன்னா அதுக்கு ராகுல் காந்தி ஒத்துக்குவாரா? காங்கிரஸோட கூட்டணி வச்சு தான் நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலை அணுகுவீங்க. அப்போ யார் பிரதமர் வேட்பாளர், விஜயா ராகுல் காந்தியா? யார் மாப்பிள்ளைன்னு பொண்ணுக்கே டவுட் வரும். நான் மாப்பிள்ளை இல்லைங்கோ அப்படின்ற அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் கட்சி நீங்கள் தான் பிரதமர் வேட்பாளர்னு உங்களை நிறுத்தி ஜெயிக்க வச்சு பிரதமராக்க போகிறாங்களா? மோடி வெர்சஸ்
விஜய் அப்படின்னு போய்கிட்டு இருக்காங்க இந்த ரூட்டு மாஃபியா கும்பல். டேய், கனவுலகத்திலிருந்து வெளியில வாங்கடா. சரி, மக்களாகிய உங்கள்கிட்ட கேட்குறேன், ரஜினிகாந்த் அவர்கள் விஜய் அவர்கள் முதலமைச்சரானது குறித்து கொடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பு, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை, இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? குறிப்பா திரிஷாவை துணை முதல்வராக்கணும் அப்படின்னு இந்த ரூட்டு மாஃபியா கும்பல் இறங்கி வேலை பார்க்கறது, அதை திரிஷாவுடைய அரசியல் வருகையை நார்மலைஸ் பண்ணுறது, இதெல்லாம் பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செய்யோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.